க்கு பார்த்துட்ருக்கோம். A sum of 1300 is divided between A, B, C and D. அப்போ 1300 இந்த 4 மெம்பர்ஸும் டிவைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D வந்து 1300ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A ஷேர் பை B ஷேர் அண்ட் which is equal to B by C which is equal to C by D which is equal to 2 by 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் மாற்றிக்கிட்டா அப்போ தான் நம்மளால் ஒரு வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா A by B is equal to 2 by 3ன்னு இருக்கா? ஸோ இதில் இருந்துட்டு நான் B வேணும்னா எனக்கு என்ன பண்ணணும்? B வேணும்னா 3A by 2. ஸோ நான் எல்லாத்தையுமே ஏல கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன்னா ஏ தான் கேட்குறாங்க. ஸோ B கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு C வேணும்னா 3B by 2ன்னு வருமா? ஓகேவா? இப்போ தான் B கண்டுபிடிச்சோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வரும்? 9A by 4ன்னு வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு D கண்டுபிடிங்க. D வேணும்னா 3C by 2ன்னு வரும். இப்போ தான் C கண்டுபிடிச்சோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 9s 27A by 4 into 2 8ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். இப்போ போட்ட என்ன வரும்? A நம்மளும் அப்படியே வச்சுக்கலாம். B ஏல கண்டுபிடிச்சிருக்குமா? 3A by 2. சியும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏல. என்னது? 9A by 4. டியும் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? 27A by 8. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். which is equal to 1300. ஸோ இதில் வந்து எல்சியம் எடுக்கலாமா? 8 தானே எல்சியம். இங்கே என்ன வரும்? 8A. இங்கே இதுக்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12A. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ 18A. இங்கே அப்படியே எழுதிக்க வேண்டியதான் 27A. which is equal to 1300. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 30, 38, 27. 38 + 27 எவ்வளோ வரும்? 38 + 27 65ன்னு வருது. அப்போ 65A by 8 which is equal to 1300. நம்மளுக்கு A தான் வேணும். அப்போது 1300 into 8 divided by 65. 13 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 100, இது 5 டைம்ஸ்னு வருமா? திரும்ப இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 20ன்னு வரும். அப்போ 20 into 8னா உங்களுக்கு எவ்வளோ? 160. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?